மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, ஒரு 17க்கு மேற்பட்ட அமைப்புகள் நமக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்தலில் ஒருமுகமாக நின்றது என்பது அவர்களை அனைவரையுமே இந்த மேடையிலிருந்து நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் இளங்கோ சொன்னதைப் போல ஒரு 80,000 தொழிலாளிகளுடைய பொறுப்பாக DRU மாறி இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். 2 மஸ்தூர் தொழிலாளிகளை நான் அறைகூவி அழைக்க விரும்புகின்றேன். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் DRUவிடம் வரும்பொழுது நான் நிச்சயமாக உங்களை மஸ்தூர் என்று பார்க்க மாட்டோம், ரயில்வே தொழிலாளி என்று பார்த்து உங்களுடைய பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா இன்றைக்கி ரயில்வேல மிக முக்கியமானது 8வது பே கமிஷன். இப்போ இன்கம் டேக்ஸிலிருந்து அதனுடைய தலைவர் வெங்கடேசன், ஒரு அகில இந்திய தலைவர், அவர் இங்கே வந்திருக்கிறது என்பது 8வது பே கமிஷனை நாங்கள் 2 பேருமே இப்போ வேற ஒரு மதியம் ஊதியத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸுடைய மாநாட்டை முடிச்சுட்டு தான் நாங்கள் 2 பேர் வரோம். அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். இந்த எல்லா அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தையும் இணைத்து 8வது பே கமிஷனுக்கான கோரிக்கையை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய சர்க்காரை அவர் பே கமிஷன் அமைப்பார்களா என்பதே சந்தேகம் என்பது என்னுடைய கருத்து. எந்த விதமான அசைவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் 8வது பே கமிஷனை உருவாக்குவது, தொகுப்பூதியம் பெறக்கூடியவர்களை நிரந்தர ஊழியர்களாக மாற்றுவது, இவையெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா. இந்த தொகுப்பூதியத்தை நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா பர்மனன்ட் தொழிலாளியே எதிர்காலத்தில் இருக்க மாட்டாங்க. நிரந்தர வேலை, ஆனால் வேலை செய்கிற தொழிலாளி தொகுப்பூதிய தொழிலாளி. பணி நிரந்தரம். பணி நிரந்தரத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவது என்பது நம்முடைய மிக முக்கியமான கடமை. அதே நேரத்தில் நான் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சொல்ல வரும்போது, ரயில்வேயினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே நீங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதேபோல் தட்சிண ரயில்வே எம்ப்ளாயிஸினுடைய பிரச்சனைகளை ஒரு நட்புடன் அணுக வேண்டிய பொறுப்பு ரயில்வே நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்று நான் கேட்டுக்கொள்வேன். அது அந்த முறையில் பல்வேறு பொறுப்புகளை ஒரே நேரத்தில் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து CIT மாவட்ட குழுக்களும் இந்த தேர்தலை காட்டியிருக்கக்கூடிய பணி இருக்கிறது. அதை தோழர் சுகுமாரன் மூலமாக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா CIT-யோட மாநில தலைவர் அவர் மூலமாக அதை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். தினம் எல்லா மாவட்டத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். அனைத்து பேரும் வேலை செஞ்சிருக்காங்க. பல இடங்களில் ரயில்வே தொழிலாளியோட நட்பு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அந்த பணி ஒன்றும் சாதாரணமான பணி அல்ல. ஒரு மிக முக்கியமான CIT என்கிற ஒரு அமைப்பு, தொழிலாளி வர்க்கம் என்கிற ஒரு அமைப்பு, செங்குடி இயக்கம் என்கிற அந்த அமைப்பு இன்று தமிழகத்திலே வர்க்கத்தை கட்டி காப்பதற்கு முன்னால் நிற்கிறது. அந்த பணியை DRU முன்னின்று செய்ய வேண்டும் என்று கேட்டு இதனுடைய தலைவர்களுக்கு, பாடுபட்ட அத்தனை தோழர்களுக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கு நம்முடைய பூச்சாளர்களால் சால்வை அளிக்கிறார். நிறைவுரையாக நம்முடைய தலைவர் CIT தமிழ்நாடு பொதுச் செயலாளர் திரு சுகுமாரன் அவர்கள் நிறைவுரையாற்றுவார்.